சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா போயிட்டு ஸ்ருதியை பார்த்துட்டு, ஏன் ஸ்ருதி நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ரெஸ்டாரண்ட் இனாக்ரேஷன் வந்து நெருங்கிட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, எல்லாம் நல்லா தான் நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஷெஃபே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் மீனா வந்து ஒரு சூப் தருவாங்க. அவங்க நல்லாவே பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஷெஃபாக எங்கள் கூட வந்துடக்கூடாது, நீங்கள் என் பார்ட்னரை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னால் அவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் சமைக்க முடியாது, எனக்கு ஏதோ 4-5 பேருக்கு தான் சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சால் எல்லாருமே ரொம்பவே கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவிக்குமே உங்களுக்குமே சண்டை வரும். இதனால் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும், நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி வந்து பேசுகிறாங்க. அண்ணி, நீங்கள் பேசுனதெல்லாமே கேட்டேன், நீங்கள் ரொம்பவே நல்லது பண்ணியிருக்கீங்க, நானும் அவ்வளோ இப்போ நீ சண்டை இல்லாமல் இருக்கோன்னா இப்போ நீங்கள் பண்ணது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ரவி, நான் நல்லதுக்கு தான் பண்ணேன், இப்போ நான் அவகிட்ட போனேன்னா உங்களுக்கு 2 பேருக்கும் மனஸ்தாபம் வரும், அப்புறம் எல்லாருக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணி, அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா, அவள் கூட வேலை செய்யணும்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவளுக்கு மொத்தமாக போக வேண்டாம் ஸ்ருதி கிட்ட, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன் வேலையில் இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு ஆதரவாக இருங்க, அப்போவே உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரவிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வராங்க. முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா சூப் செஞ்சுருக்கியா, வாசல் வரையும் வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வராங்க தள்ளாடிட்டே. அப்போ வந்து எல்லாருமே பயந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, சண்டைனா சட்டை கிளிய தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நல்லாவே மீனா ராணிக்கிட்டேயும் அடி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதை நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் சொன்னால் நமக்கு இன்னும் தொடப்பக்கட்டியால் அடி தான் இல்லை, இவங்களும் தொடப்பக்கட்டியில் தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து உண்மையாக சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சாரை பார்க்க போயிருந்தேன், அவர் வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியாது, அங்கே போனப்போ அவங்களோட ஒய்ஃப் கிட்ட ஒருத்தர் தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க, நான் தான் போய் அவங்கள காப்பாற்றினேன், அந்த ரவுடி வந்து என்ன கத்தியால் குத்த பார்த்தா, அப்போ வந்து நான் அவனை அடித்து துரத்தி வீட்டை விட்டு அமிச்சிட்டேன், நான் அவங்கள காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை, நீ சண்டை போட்டியா, என்னால் நம்ப முடியலன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சரியான டைமில், அப்பா நீ இதை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இல்லைடா நான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தலையாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து, நான் நம்புவேன், என் மகன் வந்து காப்பாற்றிருப்பான், அவெல்லாம் நல்லது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் சிரிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நம்புகிற மாதிரி எதுவுமே இல்லை, யாருமே அங்கே நம்பலை. அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாங்க, அப்பா இவன் எவனோ யார்கிட்டயோ நல்லா செம்மத்தியாக அடி வாங்கிட்டு வந்திருக்கான்ப்பா, அதுதான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. ரோகிணி மனோஜுக்கு ஒத்தலம் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க ரோகிணி, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை மனோஜ், நீ வேறு ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் ரூமில் அங்கே வெளியவே சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு, எனக்கு என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நடந்தது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராணியை வந்து பழி வாங்குறதுக்காக அங்கே போயிருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் நடந்து நான் தான் தேவையில்லாமல் அடி வாங்கிட்டேன், அந்த என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சிக்கலில் மாட்டி விட்டுட்டு ஓடிட்டான் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இதோட கட் பண்ண, அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு போய் நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திட்டுறாங்க மனோஜை. இங்கே பாரு மனோஜ், நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் நீ இந்த வேலையை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜை திட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய வருமானு அடுத்து வர்ற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.